ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டேஸ்டியான மஷ்ரூம் கிரேவி செய்ய போகிறோம். சப்பாத்திக்கெலாம் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடலாம், சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அடுப்பில் பேன் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அந்த எண்ணெய் கூடவே கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பட்டர் நல்லா கரைஞ்சிச்சு. இப்போ நான் ஒரு 4 பெரிய வெங்காயம் கட் பண்ணி பொடியாக வச்சுருக்கேன். அந்த பெரிய வெங்காயத்தை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா அதையும் இது கூட வதக்கிக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயமும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஒரு 4 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த தக்காளி அது கூட போட்டுக்கோங்க. அந்த தக்காளி வதங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு மஞ்சள்தூளும் உப்பும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சேர்த்து எல்லாமே நல்லா தக்காளி நல்லா ஃபைன் பேஸ்ட் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து அது கூட தனி மிளகாத்தூள், கரம் மசாலா தூள், சிக்கன் குழம்பு மசாலா பொடி எல்லாம் வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு நான் வந்து முந்திரியும் பாதாம் வந்து தோல் உரிச்சு ஊற வச்சுருந்தேன். அந்த ஊற வச்சுருந்ததை அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமே இந்த கிணத்துலேயே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதில் ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா கிண்டி விட்டுட்டு இந்த மசாலா வந்து பச்சை வாசம் போகிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் மட்டும் அப்படியே கொதிக்க விடுங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போட்ட மசாலாலாம் நல்லா பச்சை வாசம் போய் வந்திருக்கு. இப்போ வந்து நான் பட்டாணியும் மஷ்ரூமும் கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். இதை இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. மஷ்ரூம் வந்து சீக்கிரமாக வெந்துடும், அதனால நிறைய டைம் எடுக்க வேணாம். நீங்கள் போட்டு எல்லாத்தையும் நல்லா கிண்டிட்டு ஒரு 10 நிமிஷம் மட்டும் மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மஷ்ரூம் நல்லா வெந்துருச்சு, பட்டாணியும் நல்லா வெந்துருச்சு. இப்போ இது கூட நம்ம நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லி தழையை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட 1 கப் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. தயிர் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் கொதிக்க வச்சு இறக்கிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம செஞ்ச டேஸ்டியான மஷ்ரூம் போட்டு பச்சை பட்டாணி போட்ட கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிருக்கு. இந்த சப்பாத்தி கூட தொட்டு உங்கள் குழந்தைங்களுக்கு சர்வ் பண்ணுங்கள். டேஸ்டியாக இருக்கும், விரும்பி சாப்பிடுவாங்க. பாய்.